ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பேச வேண்டிய ஒரு விஷயத்த இப்போல்லாம் ஃபோன் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஆப்பு அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி வந்துருச்சுன்றதுக்காக இப்படின்ற செகண்டில் வேகமாக பேசினா பின்னாடி என்ன பேசுறதுனே தெரியாமையே சண்டைன்னு ஒன்று கண்டிப்பாக வரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம் பண்ணாமையே லவ்வர்ஸாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கட்டும், எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் சரி. ஏன் அப்படின்னா, இது என்ன அந்த காலமா? முன்னாடிலாம் இந்த புறா விட்டு தூது விட்டாங்க, அப்புறம் ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசினாங்க, அப்புறம் லெட்டர் எழுதுனாங்க. ஆனால் அந்த 3 விஷயத்துலேயும் ஒரு ஒற்றுமை இருக்கும். என்னென்னா வெயிட் பண்ணுறது. அந்த வெயிட் பண்ணுறப்ப இருக்கிற அந்த ஏக்கம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகும். ஆனால் இப்போலாம் அந்த ஏக்கம் அப்படின்ற அந்த ஃபீலை கொடுக்கறதுக்கே கூட ஒரு ஸ்பேஸே இல்லாமல் இப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் பேசி பழகி ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது போல ஒரு ரிலேஷன்ஷிப். இப்படின்ற செகண்டில் 2வது வருஷமே போர் அடிச்சிருது. இல்லை என்ன பேசணுன்னே தெரியல. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் எல்லாமே தெரிஞ்ச உடனே அந்த ஒரு விஷயம் போர் அடிச்சிருது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போல்லாம் எண்டப் ஆகிறதுக்கு அதிகமான காரணம் அதிகமான இன்ட்ராக்ஷன் தான். அதுக்கு தான் சொல்கிறது, எப்பயுமே ஒரு அவைலபிலிட்டி ஈஸியாக கொடுக்காம கொஞ்சம் தள்ளி இருக்கணும், கொஞ்சமாவது கேப் கொடுக்கணும். உங்களுக்கு டைமே இருந்தாலும் கூட கொஞ்சம் கேப் கொடுத்து பழகி பாருங்களேன். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இல்லை நான் ஒரு செகண்ட் கூட பிரியவே மாட்டேன் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அது ஒரே வருஷத்தில் ஊற்றி மூடிடும்.